வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படின்லாம் பார்த்துட்டு தான் வரோம். கம்ஃபர்ட் ஜோன்னு சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இல்லை. எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அவங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். அப்புறம் ரொம்ப வளர்ந்துட்டோம், அப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்கு முக்கியத்துவம் தான் கொடுப்பாங்க. பாக்கி ஃபியர் ஜோன், அந்த ஒர்க்கிங் ஜோன், லேர்னிங் ஜோன் அதுக்கெல்லாம் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வயது தாண்டின பிறகு சௌரியமாக இருக்கணும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டிங்க்கு யாராவது இருப்பாங்க. ஸோ எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோன் மட்டும்தான் இருக்கும். சில நேரத்தில் பெயின் ஜோன் கூட சேர்த்து வரும் பிகாஸ் ஆஃப் த ஏஜிங். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இந்த பெயின் ஜோனை பற்றியும் டிஸ்கம்ஃபர்ட் பற்றியும் we will speak about it at a later point of our episodes. இப்போ நம்ம ஃபியர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஃபியர் ஜோன் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் ஸ்கூல் போகிற சில்ட்ரன் பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்கும், சில வேலைகளை அவங்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணும். ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டால், சர்டன் அமௌண்ட் ஆஃப் லேசினஸ் will prevail. சில நேரத்தில் வேண்டாம் யாரானு செய்து தரட்டும் அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் தள்ளி போடுற ஒரு மனப்பான்மை இருக்கும். ஆனால் அந்த ஃபியர் ஜோன் எதுக்குன்னு சொன்னால் அன்வான்ட் எக்ஸ்கியூசஸ் சொல்லும். அது ஃபியர் ஜோன் சின்ன ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு தான் இருக்குன்னு இல்லை, வளர்ந்த பிறகு கூட சில லேடிஸ்க்கு அது போல் ஒரு லேம் எக்ஸ்கியூசஸ், அன்வான்ட் திங்ஸ்க்கெல்லாம் தே வாண்ட் டு கிவ் சம் எக்ஸ்கியூஸ். இப்போ எங்கேயோ போனோம், நான் எல்லாருக்கும் நம்ம சமைச்சு டிஃபன் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்போ தான் சமயமாக தலைவலி வரும். சில நேரத்தில் நிறைய வேலை செய்யணுமா இருக்கும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருப்பாங்க, 5-6 பேர் இருப்பாங்க அப்படின்னா நிறைய வேலை செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்போ தான் தலைவலிக்கும். அப்புறம் ரொம்ப ஸ்டமக் அப்செட்டாக இருக்கும், அனேபிள் டு ஸ்டாண்ட் அண்ட் கண்டினியூ டு டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவலிக்கிற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணி காலை நீட்டிக்கிட்டு ராமான்னு உட்காந்துருவாங்க. இது அந்த ஃபியர் ஜோன் எதுக்குன்னு கேட்டால், லேம் எக்ஸ்கியூசஸ் doesn't want to face the reality, doesn't want to take the responsibility of doing work. அதனால் கூட அந்த ஃபியர் ஜோனில் லேம் எக்ஸ்கியூசஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அவங்களுக்கு, மனநிலையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் பிஹேவியரோட அவங்களோட சில பேர் பழகிறாங்கன்னு சொன்னால் அவங்களால இது எளிதாக கண்டுபிடிச்சிட முடியும். இவங்க தே ஆர் ப்ரிட்டெண்டிங் தெம்செல்வ்ஸ், அதே போல் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்பதை இப்படி இந்த ஆங்கிளில் வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வரும். இது ஹோம் மேக்கரில் இருக்கிற அந்த கேட்டகரியில் இருந்த லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸ் கோயர்ஸ் தான், தெர் இஸ் அன் அக்கேஷன் தே வாண்ட் டு பி அட் ஹோம், தே ஹேவ் டு ஷேர் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொன்னால் அப்போது இது போல் ஒரு லேம் எக்ஸ்கியூசஸ் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அப்புறம் 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கியிருந்து அவங்களா சமைச்சு சாப்பிடுவாங்களா இருக்கும். அந்த நேரத்துலையும் சமைக்கிற டேர்ன் வரும்பொழுது லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லிவிட்டு ஐ ஆம் அனேபிள் டு ப்ரிப்பேர் ஃபுட் டுடே, நீங்களே யாராவது தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. இதே மாதிரி ஸ்கூல் போகிற நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்க ஏன் எக்ஸ்கியூசஸ் சொல்கிறாங்கன்னு சொன்னால், லேர்னிங் நியூ ஸ்கில்ஸை டிஸ்டர்ப்ஸ் தெம், unable to focus their mindset. அதனால் லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லி நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் கற்பனை பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன், படிக்கிறதுக்கு இப்போ மூடு இல்லை, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. படிக்கிறதுக்கு மூடுன்றது தனியாக எங்கேயோ கடையில் வாங்கிட்டு வர வேண்டாம். யூ சிட் பிஃபோர் த புக், கமெண்ட்ஸ் ரீடிங், துளியாக படிச்சுக்கிட்டே வாங்க. அந்த துளியாக படிச்சுட்டு வரும்போது ஒரு 10-15 மினிட்ஸ், அட் த மோஸ்ட் 30 மினிட்ஸ் தான உடனே நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் ஒரு ஈடுபாடு வரும். யூ கண்டினியூ டு ரீட் இட். நான் இப்போ மேத்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு புக் எடுத்து வச்சுட்டா வாட் யூ ஆர் டெல்லிங் மே பி கரெக்ட், ஐ எம் நாட் எனி மூட், ஐ கேன் நாட் ஒர்க் அவுட் எனி சம் அப்படின்னு நினைக்கிறது நியாயம் தான். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த மேத்தமெட்டிக்கல் அசைன்மெண்ட் பண்ணுறதை காட்டிலும் you take something other than that which requires only reading and grasping. அது மாதிரி இருக்கிறதா இருந்தால் even though it is a little bit easier but you commence the work, that என்ன பண்ணாது தொடர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு அது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் உள்ள கிடைக்கும். ஸோ அதனால் anything you want to do the work you commence it first, motivation follows அப்படின்னு பின்னாடியே வரும். முதல்ல மோட்டிவேஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா படிக்கணும்னு சொன்னால் மெனி டைம் இட் இஸ் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் போல் அது என்ன பண்ணும், ஒரு தவறிடும். அந்த மோட்டிவேஷன் மாத்திரம் சேர்த்து வரத்துக்குள்ளே படிக்கிற மூடு போயிடும், அதுக்குள்ளே நேரமாக முடிஞ்சிடும். நம்மளுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் டைம் வச்சுருக்கோன்னு வைங்க, அந்த 2 hours டைமுக்குள்ளே இது எத்தனையும் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் ப்ரீஆம்பிள் அந்த கண்டிஷன்லேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால் வாட் எவர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்
வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட், யூ ஸ்டார்ட் த ஒர்க். அது மொள்ள ஆரம்பித்து துளி துளியாக படிச்சுட்டே வரும்போது ஒரு 20-30 நிமிஷம் ஆன உடனே வி வில் ஹாவ் அவர் ஓன், அந்த பாடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதை ஜஸ்ட் யூ ரீட் இட், கிராஸ்ப் இட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட், யூ கோ ஃபார் இட். அடுத்த சப்ஜெக்ட் அப்புறம் படிக்க வரும். ஸோ அதனால் மோட்டிவேஷன் சொன்னது அது ஒரு இன்னேட் விஷயம், இன்னேட் டேலண்ட், இன்னேட் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து எங்கே இட் இஸ் நாட் சம்திங் கம்ஸ் ஃப்ரம் தி அவுட் சைட். வெளியிலேருந்து வாங்கக்கூடிய விஷயமோ வெளியிலேருந்து வர வேண்டிய விஷயமோ இல்லை, அது நம்மளுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். அது ஒன்று தான் ரொம்ப முக்கியம். படிக்கும்பொழுது படிப்பில் ஈடுபாட்டோடு படிக்கணும். அப்புறம் படிப்போட போராடக்கூடாது. இது வரல அது வரல, பார்த்து படிக்க மாட்டேன்ற, பார்க்கச்சவே தப்பு தப்பாக படிக்கிறது, படிச்சுட்டு எழுதும்போது அதில் ஒரு சென்டென்ஸில் 4-5 மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அது அப்போ அந்த நேரத்தில் பசங்களுக்கு படிக்கிறதுல ஈடுபாடு இல்லை. ஸோ இட் டெவலப் தி அந்த ஒரு படிக்கிறதுக்கு மாத்திரம் ஆசையை வளர்த்துக்கணுங்க. பாக்கியெல்லாம் தானாக இட் ஃபாலோஸ், அதர் திங்ஸ் வில் ஃபாலோ த சியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்க. அதுபோல் வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் அந்த ஃப்ரீ ஜோன் அப்படின்றது இல்லாமல் ஃபியர் ஜோனாக அது இருந்ததுன்னா அந்த ஃப்ரீ ஜோனை ஃபியர் ஃப்ரீ ஜோன் அப்படியே அதை ஆச்சுக்கலாம். ஃபியர் ஜோன்னா ஒரு எஃப் ஜோன் ஆகிடும். ஃபியர் ஃப்ரீ ஜோன் சொன்னால் எஃப் ஸ்கொயர் ஜோன் அப்படின்னு அதை ஆரம்பித்து அதில் நம்ம தெளிவாகவும் இயல்பாகவும் எப்பவும் படிக்க முடியும் அப்படின்றத நம்ம அதில் நிரூபித்து காட்ட முடியும். ஸோ அதனால் இந்த ஃபியர் ஜோன்றது வந்து நிறைய வேலை செய்யறதுக்கும் அந்த நேரத்தில் ஃபியர் ஜோன் வரும். நிறைய படிக்கணும், அசைன்மெண்ட் எழுதணும், அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வரும், ஃபியர் ஜோன் வரும். வி வாண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட். த சென்ஸ் ஆஃப் எஸ்கேபிசம் வில் ப்ரிவெயில் இன் த மைண்ட். தர்வை எப்படி படிக்காத போகிறது, எப்படி எழுதாத போகிறது அப்படின்றது அதுக்கு நம்ம ஐடியா பண்ணிகிட்ருப்போம். அதனால் அப்படி இல்லை, கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் either it is today or tomorrow, you yourself have to complete it. So hence it is better you can come and sit today itself. ஒரு half of the work ஆகுது நீங்கள் முடிக்க முடியும் அப்படின்னு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மளை எழுத சொல்கிறாங்கன்னு சொன்னால் வித்தவுட் ஹெசிடன்ட் நம்ம என்ன செய்யலாம், டக்குன்னு அந்த வேலையை உடனே எழுதுறதுக்கு துவங்கலாம். ஸ்லோவாக 1 மணி நேரத்தில் முடிக்கிற வேலையாக இருந்தால் கூட மேலே இன்னொரு 20 நிமிஷத்தில் அந்த வேலையை நம்ம முடிச்சிட முடியும். அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் துரிதமாக உடனடியாக அந்த வேலையை துவங்கி செய்ய வேண்டியது அத்தியாவசியம்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.